ஹாய் நண்பா. நேற்று வந்து மரத்துலேருந்து ஜம்ப் பண்ணது நான் தான். ஐ மீன் உங்களோட பாணிங்கில் சொல்கிறதா இருந்தால் அந்த அணில் குரங்கு எல்லாம் பேட் கமெண்ட் பண்ணுறீங்க ஏன் நண்பா. எனக்குள்ளே எவ்வளோ வலி பெயின் இருந்துச்சுன்னா அதை நான் பண்ணியிருப்பேன்னு யோசிச்சு பார்த்தீங்களா நண்பா. அந்த ரிஸ்க் நான் எடுத்துக்க மாட்டேன் நண்பா, என்னால் முடியல. அந்த லெட்டரை காட்ட ப்ரேட் பண்ணிக்கோங்க, அந்த லெட்டரை விஜய் சார் பார்க்கணுன்னு யோசிச்சு வச்சுக்கோங்க நண்பா. உங்களுக்கு தெரியாத நண்பா, சத்தியமாக சொல்கிறேன், நான் அஜித் சாரோட ஃபேன் தான், அஜித் சார் ரசிகர் தான். கோயம்புத்தூரில் டிரைவிங் பண்ணிட்டுருக்கேன், பஸ்ஸு எல்லா வண்டியும் ஓட்டிகிட்ருக்கேன். நான் டிரைவிங் தான், எல்லா வண்டியும் ஓட்டிகிட்ருக்கேன். எல்லாம் அஜித்து கடவுள் அப்படிலாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் தப்பு நண்பா, அப்படிலாம் சொல்லாதீங்க. என்னை பொறுத்தளவுக்கு கடவுள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எங்கள் அம்மா அப்பா மட்டும்தான் கடவுள். நாட்டில் நல்லது பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது நண்பா. ஒரு கவர்மெண்ட் நடத்த வேண்டியதை ஒரு ப்ரைவேட் நடத்திட்டுருக்கு. எங்கள் கோயம்புத்தூரில் எவ்வளோ எடுத்துக்காங்க. கோயம்புத்தூரில் ஒரே ஒரு மனுஷனுக்கு மட்டும் செலவு வைக்கணும் நண்பா, யாருக்கும் தெரியுமா? சாந்தியஸ் ஓனருக்கு வைக்கணும். சாந்தியஸ் ஓனர்னால் எவ்வளோ மக்கள் நல்லா வாழ்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா நண்பா? சரி, நான் சரக்கு தடை பண்ணணும் அப்படிலாம் சொல்ல கிடையாது. சரக்கு கொடுக்கலாம், சரி, மக்களுக்கு ஏதோ அதனால் இல்லாமல் இருக்க முடியல மக்கள்னால. திருப்பதியில் லட்டு கொடுக்குறாங்கல்ல, ஒரு ஆளுக்கு ஒரு லட்டு தான், அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு சரக்கு தான், ஒரு டோக்கனுக்கு ஒரு சரக்கு தான், அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது அப்படின்னு தடை பண்ணலாம். நான் வந்து ஒரே அடியாக நிப்பாட்டணும்னு சொல்ல கிடையாது. கொடுக்கலாம், ஒரு ஆளுக்கு ஒரு குவார்ட்டர் தான், ஒரு சரக்கு தான் அப்படின்னு கொடுக்கலாம். யாரோ கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஏதோ சரக்கு அடிச்சுட்டு ஏதோ பண்ணிவிட்டு கெட்ட பழக்கத்தை பழகிட்டு இந்த பையன் வந்து ஜம்ப் பண்ணிட்டு அப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்க. சத்தியமாக சொல்கிறேன்பா, எனக்கு எந்த பழக்கமும் கிடையாது, ஓகேங்களா? நான் ஒன்றும் வேலை இல்லாமல் நேற்று போய் ரிஸ்க் எடுத்து அந்த லெட்டர் போய் கொடுக்கணுன்னு விசிட்ட போய் கொடுக்கணுன்ற என்னோட இது இல்லை. என்னால் தூக்கம் இல்லை, நேற்று நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை நண்பா, நேற்று ஃபுல்லாக தூக்கமே இல்லை. சார் விஜய் சார் வரதுக்கு முன்னாடி எனக்கு தூக்கமே இல்லை. எப்படி போய் இதை கொடுக்க போகிறோம், என்னால் குடிக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்தால் நான் கொஞ்ச நேரம் ரிஸ்க் இல்லை, அதை கொடுக்கணுன்றக்கா. அவ்வளோ கூட்டத்தில் வந்து கொடுக்குறோன்றது ஒரு ஈஸியான இது இல்லை. நான் வந்து விஜய் சார்கிட்ட கொடுத்துட்டேன். விஜய் சார் வந்து அந்த லெட்டரை படிக்கணும்னு யோசிச்சு வச்சுக்காங்க நண்பா. படித்து அந்த லெட்டரில் வந்து என்ன விஷயங்கள் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது, ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும் அதில் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு. சத்தியமாக சொல்கிறேன், அவர்கிட்ட வந்து காசு கேட்டு அப்படிலாம் நான் எழுத கிடையாது.